ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் நிறைய விதமாக நீ யோசிப்பாய். ஒவ்வொரு விதமாகவும் யோசிப்பாய். இந்த விதத்தில் நம் வேலை செய்தால் நமக்கு தேவையான உடனே பணம் கிடைக்குமா? நம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவைக்கு ஒரு பணம் உடனே கிடைக்கவில்லையே, என்ன செய்யலாம் என்று தவிக்கிறாய். உன்னுடைய மனக்குமுறலானது எனக்கு மிக மிக தெரிகிறது. வாழ்க்கையில் நீ அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறாய், உன்னை சுற்றி இருப்பவர்களை நீ எப்படி காப்பாற்றப் போகிறாய், இது எதுவுமே தெரியாமல் தவித்து கொண்டு இருக்கிறாய் என்பதும் எனக்கு நன்றாகவே புரிகிறது. ஆனால் இந்த நிலைமையெல்லாம் சீக்கிரத்தில் மாறிவிடும் என்பதை நான் உனக்கு ஒவ்வொரு முறையும் புரிய வைக்கிறேன். ஆனால் நீ அதை நம்புவது கிடையாது. வாழ்க்கையில் எல்லா நாளும் எல்லா ஆண்டும் ஒரே மாதிரி ஒரே நிமிடம் இப்படியெல்லாம் இருப்பது கிடையாது. ஏதேதோ மாற்றங்கள் ஒவ்வொரு நாளும் உருவாகி கொண்டேதான் இருக்கும். உன் வாழ்க்கையில் இப்பொழுது ஒரு தேவை, அதற்கு ஒரு பணம் தேவை என்றால் உடனடியாக அதை உன்னால் பெற முடியவில்லை. இதையெல்லாம் நினைக்கும் பொழுது கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது இப்படி இருக்கும் இந்த வாழ்க்கையானது சீக்கிரமாகவே மாறும் நிலைமைக்கு வரும் நேரம் வந்துவிட்டது. அதனால் நம் வாழ்க்கையில் இது கிடைக்கவில்லையே அது கிடைக்கவில்லையே என்று சொல்லாமல் நான் சொல்வதை மட்டும் செய்து பார். உன் வாழ்வில் எவ்வளவு பெரிய இன்பங்களும் சந்தோஷங்களும் வருகிறது என்று. உன்னுடைய வாழ்வில் நிறைய நிறைய பணம் வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். எப்பொழுதும் ஒரு நாள், ஒரு வாரத்திற்கு ஒரு நாள் என்று வைத்துக்கொள். வியாழக்கிழமையோ திங்கட்கிழமையோ எந்த கிழமையாக இருந்தாலும் அந்த நாளை நீ வைத்துக்கொள். பொதுவாக என்னுடைய நாள் வியாழக்கிழமையே வைத்துக்கொள். அந்த நாளில் யாராவது ஒருவருக்கு, ரொம்ப முடியாதவர்களுக்கு, பசி என்று ஏங்குபவருக்கு உன்னால் முடிந்த ஒரு வேளை சாப்பாட்டை ஒரு 7 வாரமாவது கொடுத்து வா. 7வது வாரம் உன் வாழ்க்கையில் நீ மறக்கவே முடியாத, உன் வாழ்வில் நினைக்காத ஒரு நல்ல விஷயம், உனக்கு தேடிக்கொண்டு இருந்த பண விஷயமானது உன் வாழ்வில் கிடைக்கும். நான் சொன்னதை நீ செய்து பார். இது நிறைய பேருக்கு காதில் வந்து கேட்காது. யாருடைய வாழ்க்கையானது முன்னேறப் போகிறதோ அவர்களுடைய வாழ்க்கையில் மட்டுமே, அவர்களுக்கு காதுக்கு மட்டுமே இந்த செய்தியானது கேட்கப்படும். அதனால் நான் சொல்வதை நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள். 7 வாரம் ஏதாவது ஒரு கிழமை ரொம்ப பசியாக இருப்பவர்களுக்கு தானத்தை கொடு. உன் வாழ்வில் நிச்சயமாகவே பண தட்டுப்பாடு இல்லாமல் நல்ல விதமாக உன் வாழ்க்கை முன்னேறும். சொன்னதை செய்துவிட்டு என்னுடைய கோவிலுக்கு வா. நிச்சயமாக நீயே எனக்கு நன்றியை சொல்வாய். தைரியமாக இரு. எப்பொழுதும் என்னாலும் உனக்காக நான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.